கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா இந்த உரைய இடத்திற்கு உரையா இதை கேட்கிற நீங்க யாரையோ நீங்க யாருன்னு சொன்னா உங்க அப்பை வீட்டு சொத்து குறைச்சு வருமா? ஏன் நீ யாரு? தாங்கள் யார் என்று நான் அறிந்து கொள்ளலாமா? நீங்க யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஏதோ ஆதாரத்தை வைக்கிற முறையா? அறிந்து உடனே என்ன செய்ய போகிறேன்? பார்த்தா பெரிய மனுஷனா இருக்கேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பார்த்தா சின்ன பையனா தெரிஞ்ச சொல்லணும்னு பார்த்தேன். அப்ப சிறுசுக்கு பெருசா பெருசுக்கு பெருசா? சிறுசுக்கு பெருசா பெருசுக்கு சிறுசா? அவன் பேச்சு பெருசா பேசுவீங்களா? உங்களால முடியுமா? ஏன் உங்களால முடியுமா? பாப்பா பாப்பா என்ன பேச போறேன்? சப்ப கொடுத்துருவேன். உரமரத்துல ஓயா இருந்து பணமரத்துல போய் பண்ணி கட்டிட்டு ஏறக்கூடாது. எங்க போற வழியத்தை அந்த இடத்துல ஏறிக்கூடாது. திருப்பதியில போய் நின்றுகிட்டு ஒருத்தி கத்துறாளா மொட்டை அடிச்சு என் புருஷன் எவனாவது கண்டுபிடிச்சு கொடுக்க. இந்த மகா வீட்டுக்கு ஒவ்வொன்னா நீயும் தொங்கும் நானும் தொங்கும் அந்த இடத்துல போய் தைக்கிட்டு நிக்க கூடாது. இதனால உண்மையா இருக்கு. எவன் வீட்டுல இறவு இருந்தாலும் என் வீட்டுல கொட்டகம் ஓட்டுனா வயிற்றுல போடுவாங்க. சும்மா இந்த அரைச்சமாவே திரும்ப திரும்ப இருக்கக்கூடாது. என் வீட்டை வெட்டியா பேசாதீங்க, புரியுதுங்களா? எல்லாத்தையும் வெட்டி பேசுறதே என்ன தகுத்து போற புரியுது. இப்ப கேட்கிறேன் சொல்றேன். நீங்க சொல்றேன் கேட்கிறீங்களா? சரி நான் சொல்றேன். அப்ப நான் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? என்ன சொல்லுவீங்க? நான் சொல்றத சொல்றேன். நான் கேட்கிறேன். சரி கேளு. அப்ப சொல்லு. உனக்கு ஒண்ணும் கேட்க தெரியல. உங்களுக்கு சொல்லவே தெரியல. நீ கேட்கிறத சொல்றத சொல்லிருப்பேன். நீங்க சொல்றது கேட்கிறேன். அப்ப நீ வரமா கேட்கிறேன். நீ வந்து சொல்லாத. அட
நாராயணா நாராயணா. ரூபாய்க்கு 16,000. நான் என்னுடைய பட்ட நாராயணன் என்று இப்படி நல்லது கெட்டது நினைச்சது அனைத்தும் அவரே சார். நானும் நாராயணத்தை சொன்னேன். என்ன சொல்றேன்? ரூபாய்க்கு 16,000. ஏன் அப்படி சொன்னேன்? ரூபாய் மகாலட்சுமி 12 புருஷன், மகாலட்சுமி புருஷன் ஸ்ரீமன் நாராயண பெருமா. ஓ, அப்ப சேர்த்து வைக்கிறேன். நீங்க புரிச்சு வைக்கிறீங்க? சேர்த்து வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். சேமிப்பு அவசியம். சேமிப்பு ரொம்ப அவசியம். சரி சொல்லு. சரி கேளுங்க. இந்த பழைய உருடி கதை வந்து அங்கதானே வந்து நிக்கிறேன். நீங்க வண்டிகளை மேல மரணம் அக்கறைப்படுத்த நான் இடத்தில் காவலாளி. நீ காவலாளியே, ஏவலாளியே, ஏமாளியா, கோமாளியா? நான் அதை கேட்கிறேன். சரி, நீ யாரு? நான் தங்கராசு. நான் தானா, அவன் தானா, இவன் தானா? அதை பத்தி கேட்கல. தங்கராஜா, முத்துராஜா, நிந்தராஜா, முருகராஜா, அதை பத்தி கேட்கல. நீ யாரு? நாத்தா புருஷன். ஓட்டா புருஷன் வேணா, உங்க சின்னத்தா புருஷன் வேணா, உங்க பெரியத்தா புருஷன் வேணா, அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? நானா, அவனா, இவனா? அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? நான் என்னமோ நினைச்சேன். என்னமோ நினைச்சியா நினைக்கிறேன், அதை பத்தி நான் கேட்கல. நீ நினைச்சுக்க நினைக்காம இது எனக்கு தேவையே இல்லை. சரி, சரியா சரி இல்லையா, தவறா தவறு இல்லையா, அதை பத்தி நான் கேட்கல. பேசாம நீ பேசாம கூடாது. நாராயணா. நாராயணன்றது அதை கேட்கல. இந்த கொடுமையா? நான் கேட்கிற இந்த கொடுமையா? நிப்பாட்டதை பத்தி நான் கேட்கலையா? நீங்க தேவையில்ல பேசுறீங்க. நீ அவர்களை வந்து அவரை கேட்கல. நீ வந்து வர வராம பாரு, இருந்து பாரு, இருக்கா பாரு, அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? நாடகம் போட்டு அவர்கிட்ட கேளு. அவர்கிட்ட கேள்வி இவர்கிட்ட கேள்வி எனக்கு அக்க வரா அக்க வரா. நீ புடுங்குறியா புடுங்கல பத்தி நான் கேட்கல. நீ பொருளை எழுந்தாரு, அதை பத்தி எனக்கு தேவையில்லை. என்ன அப்படித்தான் பேசுவேன். கேட்கிறேன்னு சொல்லிருக்க. ஆமா, பார்க்கக்கூடிய உறுப்பு என்ன? இது எல்லாமே கண்ணு. உண்மையா? ஆமா, உண்மைதானே? பேசக்கூடிய உறுப்பு உண்மைதானே? சுவாசிக்கக்கூடியது மூக்கு, சுவைக்கக்கூடியது நாக்கு, கேட்கக்கூடியது காது. காது கேட்குமா? பொய் சொல்லக்கூடாது. மண்டக்கருப்பு மேல சத்தியம் வச்சவனும் காது கேட்கும். அந்த கருப்பு மேல சரி, மட்ட கருப்பு மேல சரி, சத்தியமா காது கேட்கும். திரும்பவும் சொல்றேன், பார்க்கக்கூடிய உறுப்பு என்ன? கண்ணு. சுவாசிக்கக்கூடியது மூக்கு, சுவைக்கக்கூடியது நாக்கு, பேசக்கூடியது வாயு, கேட்கக்கூடியது காது. காது கேட்கும்ல? காது கேட்கும். கேளு. நான் கேட்டு சொல்ல வாங்க. என்ன வாங்க? கேட்டுச்சுல்ல வாங்க. என்ன கேட்டுச்சு? வாய் அடிச்சு. வாய் என்ன செய்யும்? வாய் கேட்கு. வாய் கேட்குமா? பேசும். பேசும். காது கேட்கும். அதான் வாங்க. வாங்கன்னு என்னால பேசுங்க. வாயில வாய் தானே பேச்சு. காது கேட்கல. காது எப்படி கேட்கும்? நீ தானே காது கேட்கும் சொன்ன. அந்த கேட்டு மேல சத்தியமா காது கேட்கும் சொன்ன. மந்த கருப்பு மேல சத்தியமா கேட்டதுனால நான் பதில் சொல்றேன். காது கேட்கும்ல? காது கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? அது உங்க மேல கேட்ட நான் என்ன கேட்டுச்சுன்னு? வாங்க கேட்டுச்சு. வாங்க எது கேட்டுச்சு? வாயில கேட்டுச்சு. கேட்டுச்சு. ஓ திட்டம் என்னையா? ஊர்ல எப்படி செருப்புல வைக்கிறேன் பேசுறீங்க. நீ யாருக்கு பிறந்த? இது என்ன உலக அதிசயமா? எங்க ஆத்தாவுக்கு தான் பாருங்க. அப்ப அப்பனுக்கு பிறக்கல. அப்பனுக்கு தான் பாருங்க. எந்த வழியா பிறந்த? புருஷன் பெற்ற மாட்டாரு. அம்மா மூலியமாக பெற்றாரு. அம்மா மூலியமா எப்படி பெற்றாருங்க? ஒரு ஆம்பளை, அதாவது அப்பாவும் அம்மாவும் ஒன்னா சேர்ந்தா பிள்ளை பிறப்பாங்க. அப்பா அம்மா ஒன்னா சேர்ந்தா எப்படி பிள்ளை வரும்? அவங்க 2 நாள் பிறந்துட்டேன். எப்படி நீ பிறந்த? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும். என்ன தெரிஞ்சாகும்? நீ எப்படி பிறந்தேன்னு தெரியும். என் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பெற்றாங்க. என்ன சேர்ந்தாங்க? எல்லாருமே சேர முடியுமா? முடியாது. அப்ப அது காரணம் என்ன? அதை போய் எப்படி சொல்றது? சொல்லு. உங்க அப்பா அம்மாவுக்கு நானா வந்தேன், நீ தானே வந்த? உன்னை பெற்றது யாரு? பெற்றது வந்து எங்க அம்மாவும் அப்பாவும். அப்படி உங்க அப்பா பிறக்கல. அப்படிதான் வந்தேன். உங்க பார்த்தா மக்களே
வீடியோ இருக்கா போய் வச்சு போட்டு காத்து எடுத்துக்கிறீங்களா? அப்ப நீ காத்தாத நீ தான் சொல்லணும். இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சொல்லணும். கேக்குறீங்க செப்பல 4000 ஓவா சொல்லு. சொல்ல எழுதுறீங்க. சொல்லு கேக்குறேன். ஒரு ஊர்ல போட்டு பொண்ணு பார்த்து ஐயர் நாள் குறிச்சு போய் தாலியை வாங்கி ஊரையே கூப்பிட்டு பத்தி கடிச்சு உதவ வச்சு சொந்த மதம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு அதாவது ஒரு பேசுகிற எங்க அப்பா சரி எங்க அம்மா கருத்துல 3 முடிச்சு போடுவாரு. ஓஹோ தாலியை கட்டி அன்னைக்கு ராத்திரி ஒரு ரூமுக்குள்ள போய் தள்ளிடுவாங்க. ஒரு ராத்திரின்னு பேரு. அந்த ராத்திரி பேரு சாந்தி மூத்திரம். அப்படியாடா? சாந்தி முகூர்த்தம். ஓஹோ அன்னைக்கு தான் பிள்ளை வளர்க்கும். சரி சரி. தாலியை கட்டினாங்கன்னு சொன்னீங்க. ஆமா. தாலி யார் கட்டினா? தாலி எங்க அப்பா வந்து எங்க ஆத்தா கழுத்தை வெட்டாரு. உங்க அப்பா வந்து உங்க ஆத்தா கழுத்தை கட்டினாரு. ஆமா. இப்ப ஏதோ சொன்ன 3 முடிச்சு. 3 முடிச்சு போடுங்க. 3 நாட். நிஜமாப்பா? 3 முடிச்சுன்னு சொன்னீங்க. ஆமா. 3 முடிச்சு யாரு போட்டா? என் அப்பா. ஏத்துக்கிறேன். ஆமா. சரி. 2வது முடிச்சு எங்க பெரிய அத்தை போட்டுச்சு. நாத்தனா மலைக்கு போடணும். நாத்தனா மலைக்கு. சரி. 3வது முடிச்சு எங்க சின்னத்தை. சின்னத்தை. அப்ப முதல் முடிச்சு போட்ட உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் எங்க போனாங்க? அந்த ரூமுக்குள்ள போனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? முதல் இரவு நடந்துச்சு, பிறந்துட்டு. அதுக்கப்புறம் நீ பிறந்துட்ட. ஆமா. சரி. முதல் முடிச்சு போட்ட உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் முதல்ல அங்க போனாங்க இல்லையா? நீ பிறந்தீங்களே. 2வது முடிச்சு போட்ட உங்க அத்தை அங்க போன. அது அங்க நக்கமா போகுது. அது எதுக்கு வரணுங்கிற? உங்க அத்தை வந்து அத்தைக்கு வந்திருக்கல. அத்தைக்கு எப்படி எங்க அப்பா ஒரு தங்கச்சி எப்படி போக? இதான் நான் சொன்னேன். எங்க அத்தை அது புரிஞ்ச கூட்டி போயிட்டேன். அப்புறம் அவங்க பிள்ளை அதுதான் போயிருப்பது. 3வது முடிச்சு போட்ட உங்க சின்னத்தை கூட்டி போயிட்டாங்க. அது புரிஞ்சு அவங்க போயிட்டாங்க. நான் என்ன பண்றது? இது ரொம்ப மயிலா இருக்கு. இது நியாயமாடா? நியாயமா என்ன கேட்கறீங்க? தாலி கட்ட அப்பட போய் கேளுங்க. நான் கட்டினே நொட்டுங்க. இல்ல ஒரு முடிச்சு போட்ட உங்க அப்பா போகும்போது சரி 2வது முடிச்சு போட்ட உங்க அத்தை போயிருக்கலாம்ல. அது போகக்கூடாதுங்க. தப்பு. போயிட்டு நீ அத்தைக்கு பிறந்தவனா இருப்பா. போகக்கூடாது. என்னை நோண்டி கேட்கறீங்கல்ல. சரி நீங்க யாரு? நான் மகான். அப்படின்னு உங்களை கண்டாக்டில சொல்ல சொன்னாங்களா? நீங்க நாரதர் சொல்லுப்பா சொல்லுப்பான்னு. நாரதர் எப்படி நான் நம்புறது? நீங்க நாரதர் என்னை பார்த்தா தெரியலையா? ஒரு செம்மிந்தார் பையன் பார்த்துட்டு தெரியுதுங்க. உங்க சோதனை பண்ணணும். சோதனை பண்றியா? ஆமா. உனக்கு போற உனக்கு தான் நான் வந்திருக்கேன். சோதனைக்கு ஒத்து வருவீங்களா? என்ன சோதனை பண்ண போற? என்ன ஒண்ணே பண்ணுவேன். சரியா? சோதனை பண்ண ஒத்துக்கிறீங்களா? என்ன சோதனை? முதல் துணி எப்ப காட்டுங்க. அகத்துணி உள்ளம் என்ற அகத்துணி நீக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து தெளிவாக சாமி. நாரதர்னா சரி எல்லா புராணத்திலையும் வரக்கூடிய ஒரு நல்லவர். நாரதர் என்றால் ஆரம்ப கலகம் ஒரு மாதிரி தான் இருக்கு. முடிவு சுபமாக முடியும். சுபமாக முடியும். கைவிட்டா கலகம், நாட்கிடந்தா நன்மை, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. இப்ப நாங்க கேட்கிறேன் ஒளி குறிக்கி. நல்ல நல்ல ஒளி பெருக்கியா இருக்கணும். ஒளி சுருக்கியா இருக்கணும். ஆமா. கார்த்திக் கார்த்திக் அற்புதமான ஒளி குறிக்கி. ஏன்னா நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாத்தையும் சுருக்கமா நம்ம விரிவா கொண்டு சேர்க்கிறது யாரு? அவ்வளவு ஒளி குறிக்கி. அதே மாதிரி நம்ம உலக அளவுல கொண்டு சேர்க்கிறதுக்காக அன்பனார் யூடியூப் படுத்து கொடுத்து அவர்கள் அவங்க இருவருக்கும் நன்றி சொல்லிக்குவோம். சிறப்பா பேசுறீங்கல்ல. இதிகாசம் தெரியுமா? தெரியும். புராணங்கள் மொத்தம் எத்தனை? 18. சரி. திருக்குறள் இருக்குல்ல, திருக்குறள் இதை எழுதியது யார்? திருவள்ளுவர். எத்தனை குறள் எழுதினாரு? 1330. எத்தனை அதிகாரம்? 130. எத்தனை பாக்கள்? எத்தனை பாக்கள் கேட்டேன். அறம் பொருள் இன்பம் 30. அப்ப திருக்குறள் எழுதியது திருவள்ளுவர். திரும்ப திரும்ப கேட்கிறீங்க. ஆத்திச்சூடி தெரியுமா? தெரியும். ஆத்திச்சூடியை யார் எழுதினா? அவை பிறக்கியா? ஆத்திச்சூடிக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியுமா? தெரியும். எங்க சொல்லுங்க அப்போ. அறம் செய்ய விரும்பு ஆர்வது சினம் ஈவது கரவே ஈவது விளக்கல் உடையது உள்ளம்பல் ஊக்கமது கைவிடை என்னெழுத்தை வீழ்ச்சி ஏற்பது ஐயமிட்டுவன் ஒப்புறம் ஒழுக ஓதுவது ஒழுக அவ்வியம் பேச ரக்கம் சுரக்கு. அம்புட்டும் தப்பு. யாரு சொன்னா இதெல்லாம் சரின்னு? தப்பு தப்பா நான் கேட்கிறேன் நீ பதில் சொல்லு. இனிமே உண்மையான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. எப்படி ஆத்திச்சூடு சொல்றா? ஆத்திச்சூடு கேள்வி கேள்வி நான் சொல்றேன். சரி நான் கேட்கிறேன்.
அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அறம் செய்ய விரும்பும். தப்பு. என்ன அறம் செய்ய விரும்பும் கிடையாது. சரி. அதிகமாய் குடி. படிச்சாலும் ஆறாம பேசு. இருங்க இருங்க ஏத்துக்கிட்டே இரு. விழுந்தா எடுத்து போட்டு குடி. அது சீனா கொரோனாக்கு முக்கியத்துவம் அவங்க கிளப்பிட்டாங்க. அடுத்த என்ன? உணராம பேசு. ஊர்வம் இருக்காத விரட்டி விரட்டி அடிப்பாங்க. எதிரில் இருக்கூட கவனமாறு கட்டிங்க கவனமாறு குடிச்சு போடுவாங்க. அடுத்து ஏமாறாத ஏமாந்து தொலைச்சிடாத. மிச்சம் வைக்காம தின்னு. ஒரே குடி தலைவலிக்குமா இல்லையா? அப்படியே படுத்து எப்படி விழுந்து வச்சிருவேன். கடைசியில் என்ன? அக்கு ஊர் போய் நக்கு புரிஞ்சு வச்சா. இதுல பேசிட்டு இருக்க. நீங்க இப்போ இப்படி பேசுறாங்க ஆத்து சொல்லி நினைக்கும். அதைத்தானே சித்திப்பை சொல்ல வரேன். அதைத்தான் செயல்படு பீர்னு சொல்ல வரேன். பேசிட்டு இருக்க. நீங்க அப்படியே கஞ்சா தூள் கிளப்புறீங்க. குப்பையை குப்பைன்னு பேசுறீங்க. நீங்க அப்படியே கட்டிங் கட்டிங் பேச பேசுறீங்க. ஆமா. எங்க இடத்துக்குள்ள நின்னுக்கிட்டு இந்த இடத்துக்கு பேருனா அது கூட தெரியாம ஒரு காவல் வருவியா? வேள்வி மலைச்சாரல். வேள்மலைச்சாரல். வேள்வினா வேள்வி என்றால் யாகம். யாகம் நடத்துவாங்க. யாகம் வந்து முனிவர்கள் நடத்துவாங்க. சரி, நீங்க இருக்கு வந்திருக்க. நாங்க அடிவாரத்துல திணைவனத்துல திணை பிடித்து காவல் காத்துக் கொண்டிருக்கோம். முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இந்த இடத்துல உனக்கு என்ன வேற? முனிவர்கள் இடத்துல நாங்க ஒண்ணு பண்ணல. அடிவாரத்துல உழுது திணை பிடிச்சு யாருக்கு சொந்தமா? எங்களுக்கு உங்களுக்கு. ஆமா எங்க அப்பா முடிச்சுட்டு அது மேல கீழே எல்லாமே எங்க இறங்க. உங்க ஆமா அத்தாச்சி இருக்கா? அத்தாச்சி இருக்கு. யாரு வச்சிருக்கா? அத்தாச்சி புரிச்சுட்டே வச்சிருக்கேன். நான் என்னடா கேட்கிறேன், நீங்க என்ன சொல்ற? அத்தாச்சி யாரு வச்சிருக்கா? அத்தாச்சி புரிச்சுட்டே வச்சிருக்கேன். அதுக்கு முன்னால எங்க ஊர் பிரசிடண்ட் வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னால தலையாரிக்கு போயிருச்சு. அத்தாச்சி அத்தாச்சி கிழிச்சு போயிட்டு வரா. கிழிச்சு விட்டாரு தலையாரி. உனக்கு பெருக்கச்சர்ன்னு சொல்லிவிட்டு இப்ப நான் வாங்கி வச்சு கடையில கொடுத்து லேமினேஷன் பண்ணி வச்சிருக்கேன். நீ வச்சிருக்கியா? ஆறு தண்ணியும் உள்ள கிடையாது. நீ வச்சிருக்கியா அத்தாச்சி? ஆமா நான் வச்சிருக்கேன். நீ என்ன சொல்ற? காட்டுப்பட்டா நான் அதை தானே கேட்டுக்கிறேன். இடத்துக்கான ஆதாரத்தை. சரி சரி. என்ன வச்சிருக்கீங்க? திணை வச்சிருக்கோம். திணை வச்சிருக்கீங்க. அங்க தெரியுது மேட்டு போகுது. அந்த மேல இருக்கிறதா? எது மேல இருக்கிறதா? அது வந்து புஞ்சங்க. இது தண்ணி நீரோட்டமா இருக்கு. அது வந்து நஞ்சங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? புஞ்சைனா என்ன, நஞ்சைனா என்ன? இது வந்திருக்கியே. நஞ்சைக்கு முந்தைக்கு வைக்கிறாரா? அதாவது மேல இருக்குல்ல, சரி, அது வந்து புஞ்ச. சரி, கீழே இருக்கு நஞ்ச. இதுக்கு ஏன் இந்த பேர் வச்சுன்னு கேக்குறீங்க? ஆமா 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 சொல்றேன் கேட்டுக்கங்க. அதாகப்பட்டது அதாகப்பட்டது நஞ்சைனா நஞ்ச, புஞ்சைனா புஞ்ச. புஞ்சைனா நஞ்ச, புஞ்சைனா புஞ்சையா? நஞ்சை என்றால் என்ன, புஞ்சை என்றால் என்ன? அதாங்க நஞ்சைனா நஞ்சாங்க, புஞ்சைனா புஞ்சங்க. நாராயணா நாராயணா, இது எனக்கு தேவை. புஞ்சானா கேட்கிறேன். எனக்கு ஒரு வேலை புஞ்ச இல்லையா? சும்மா வந்து கடுமை புஞ்சை எடுத்துக்கிட்டே இருக்கியா? நான் எந்த புஞ்சைக்கு தான் பேசுறது? என்ன அழுகுற புஞ்சை வந்திருக்கேன். புஞ்சைனா எந்த புஞ்சை இந்த புஞ்சை தேவை. சாதா புஞ்சை தான் காரணம். உடுக்க நூட்ட சம்பளம் வந்து இந்த புஞ்சை தான் அந்த புஞ்சை. என்ன தவறா கேட்டீங்க? வேற கேள்வி ஏன் அப்படி கோபம்? என்ன புஞ்சை அப்படின்னா என்ன தெளிவா சொல்லுங்க. சொல்லு சொல்லு. புஞ்சைனா புஞ்சை சும்மா இல்லப்பா. அந்த நஞ்சைனா என்ன, புஞ்சைனா என்ன? இந்த புஞ்சையை விட மாட்டாரு. ஐயா ஓம் கூட நாடுறதுக்கு அந்த ஆட்டோ ஒரு 100 ரூபாய் போயிட்டு அப்படியே காலம். ஓ அதே கதா கம்மா வச்சு கேட்டா இருக்கா பேசாம இருக்கா. நான் ஓட தோத்து போய் ஒரு கூலா தஞ்சை விட்டு ஊத்துக்கா. அங்க வரலாம் அங்க வந்து வேலை பார்க்கணும். எல்லாம் பண்ணியாச்சுமா. புஞ்சைனா நஞ்சையா? புஞ்சை புஞ்சை புஞ்சைனா என்ன? இந்த அத்தனை புஞ்சை ஒவ்வொரு நாடுறதுக்கு
அப்படின்னா சரி நான் கேட்க மாட்டேங்க. சரி கேட்க மாட்டேங்க. புஞ்சையுண்டு நஞ்சையுண்டு பொங்கி வரும் கங்கையுண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. நம்ம பாரதத்தின் சொத்து சென்ற தீரவில்லை. இது நாடா இல்லை வேறு காடா, இது கேட்க யாரும் தோழா. நீதிக்கோரு கட்சி உண்டு, சாதிக்கோரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கு நியாயமில்லை. சன நிம்மதியான ஒரு நாடும் இல்லை. இது நாடா இல்லை வேறு காடா, இது கேட்க யாரும் இல்லை தோழா. புரிஞ்சேனா? நஞ்சேனா? இப்பதானே கேட்க மாட்டேன் சொன்னேன். ஒன்னு நம்ப தானே வந்தேன். திருப்பி அந்த புஞ்சை தான் கேட்டு இருக்க. அந்த புஞ்சை இது நேரம் என்ன பார்க்க இழுச்சா புஞ்ச மாதிரி தெரியுதா? நான் கேட்கிறேன். பிரச்சனை விட்டுறேன். உள்ள கேட்கிறேன். அன்பாளா பெண்பாளா? அம்மாவை பாலு ஆவின் பாலு. பெண்பாளுங்க. யாரு? உன்னுடைய தங்கச்சி வள்ளி. வள்ளி? ஆமா. அப்புறம் இன்னொன்னு என்னுடைய காதலி, அது பேரு சக்கு. சக்கா? ஆமா. அப்படின்னா அவன் அம்மா நரமாசமா இருக்கிறப்ப எங்க ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அவன் அம்மா நரமாத்தியோட போய் கல்யாணம் போய் சக்கை வச்சு தண்ணி ஊத்திக்கிருந்துச்சு. சக்கை புடிச்சதோட இடுப்பு இந்த பிள்ளை பிறந்துச்சு. அதனால அந்த பிள்ளை பேர் சக்கு. அது பேரு சக்கு. ஆமா. உன் பேரு? என் பேரு சொக்கு. உங்களுக்கு பிள்ளை வேண்டாம் போய் நக்கு. நான் பேர் வைப்போம். சரி எப்படி வச்சுட்டு போங்க. ஆமா பரவாயில்ல. அந்த பிள்ளை அழைத்து வருகிறாயா? முடியாது. ஏன்? என் தங்கச்சியை பாக்குறதுக்கு முன்னாடி என் காதலை நீங்க பாக்கணும். சரி அனுப்பிடு. என்னப்பா எங்கிட்ட அனுப்பிடியா? உங்க வீட்டு அனுப்பிவிட்டு கார்த்திகிட்ட சொல்லி லைட் அப்ல அந்த சிம்மில பிடிச்சி உட்காந்துக்கிறேன். என்ன நினைச்சிய? நல்ல புத்திமதியை சொல்றியா? நல்லா தான் அந்த பிள்ளை. நான் ஒரே ஒரு வேதனை. என்ன வேதனை? மனசு தாங்கல. ஏன் தாங்கல? அழகா சொல்லியா? நீங்க ஒரு சாமி தானே. பயப்படாதியா பயப்படாதியா. ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறாப்பு. கேட்டுக்கிறாப்பு. விளக்கம் சரியா சொல்லணும். ஏன் சாமி அழுதா கண்ணுல கண்ணீர் தண்ணி வருது இல்ல? கருதுலப்பு. எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. தண்ணி எதுல வந்தாலும் தண்ணி தானே சாமி? சரி சொல்ற. நீங்க என்ன சொல்லணும்? சொல்லு. தண்ணி எதுல வந்தாலும் தண்ணி தானே. அப்புறம் ஏன் சாமி மாத்தி மாத்தி சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? உள்ள வரப்ப தண்ணியா தானே வருது. மூக்குல வந்தா சளின்றான், கண்ணுல வந்தா கண்ணீர்ன்றான், பேஞ்சா குரங்குறான், உடம்பு வந்தா வேர்வைங்கிறான். இப்ப எனக்கு ஒரு இது, நீங்க சாமி தானே, உங்களுக்கு எல்லா விளக்கமும் தெரியும் தானே. ஒரு வீட்டுல ஒரு பெண்மணிக்கு குழந்தை பிறந்து விட்டால் அது என்ன கணக்குல போய் சேரும்? அது பிள்ளை கணக்கு விஷயம். பிள்ளை கணக்கு போடுவது என்ன கணக்குல போய் சேரும்? குட்டி கணக்கு. பொறிப்பது குஞ்சு கணக்கு. முட்டை பொறிஞ்சா என்ன வரும்? குஞ்சு வரும். சிப்ப திறந்தா வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அதே பேசியே வீடு கட்டினாங்க நானு. சரிங்களா? பேசி எப்படி பேசியே வீடு கட்டினா பேசி சம்பாதிச்சு இல்ல. நான் பேச பேச கூட்டத்துல இருந்து கல்லு வரும், அதை எடுத்து வீடு கட்டினேன். இங்க யாரும் எடுக்கிறாங்க. உங்க ஆசீர்வாதம் எப்ப இருக்கு? என் காதலி இருக்கால கொஞ்சம் சிடுமூஞ்சி. நீங்க தான் கொஞ்சம் புத்திமதி சொல்லி நீங்க நல்லவங்க கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. உங்களை போல நல்லவங்க எங்க இடத்துக்கு வரதுக்கு நாங்க புண்ணியம் இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி எம்ம மாசம் உங்களுக்கு அட்வான்ஸ் செஞ்சிருக்காங்க. அப்பதான் வர ஒரே ஒரு விஷயம் சாமி, உங்க கலைக்கின் போது எங்க மீது எப்பயுமே பட்டுக்கிட்டு இருக்கணும். சாமி யார கூப்பிட்டாரு? நீ செய்வீங்களா? கண்ணே தாராவதி. தாராவதி தாராவதி இல்லையாரா? படிதாண்டா பத்தினி. ஓஹோ, படியை தாண்ட மாட்டா. சரி குதிச்சிருவா. ஓஹோ, நீ குதிச்சிருவ. அம்மா 4 டம்ம உடைச்சிருக்கா. சரி சரி. என் காதலி ஓடியும் வருவாள், உருண்டும் வருவாள், முண்டமாவும் வருவா. யாரு 2 சக்கரத்தை எவன் வரணும் தெரியல. நான் வந்து வாங்குறி உருளைக்கட்ட வருதா இல்ல ஓம்பி வருதா சும்மா இருந்தாலும் திருப்பி நஞ்சா புச்சம் ஓம்பி வருகிறதா பூம்புலவி.
யாரு இருக்கா பாருங்க. நான் எங்கேயுமே துணை இல்லாம போக மாட்டேன். கொடுத்து வச்சுவேன். யாரு பாருங்க. ஆசைக்கு ஒண்ணு, அழகுக்கு ஒண்ணு. எங்க ஒரு ஒவ்வொரு சொல்லுவேன். சாமி வந்திருக்கா? முசுவாமி சாமி 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 நான் சொன்ன சாமி, இது சக்கு, இது சொக்கு. நீ சாமிக்கு வரவேற்பு கொடுக்குறேன். ஆமா, ரொம்ப பரிபக்தியா இருங்க. ஆமா, கொலாப்படுங்க. தொண்டை கட்டுறடி. அந்த எட்டையை பிடிங்க, சுதிய எல்லாம் முட்டாள் கொடுக்குறோங்களேன். ஆமா, ஏன் வந்து சாமி கருத்த சாமி இறங்கி இருக்கிறார். தயவு செய்து சிரிக்காம கொள்ளாம நல்லா நேச்சுரலா இருக்குது. ஓகேவா? சாமி இறங்கி போறேன். கத்துது கோழி தண்ணி இறைச்சி கொட்டுது வாடி முருகா கட்டுது கோழி தண்ணி இறைச்சி கொட்டுது வாடி இது கிழக்குது கேடு அப்படி இது கிழக்குது காலை பாடவில்லை முருகா என்ன பாடுமையா பாடி வரையா பாட்டு கேளுமையா தப்பு தப்பா வரிய மாத்தி பாடாதடி. நான் வரேன் பாய் வாழ மைக்ல பாடாத. ஆலந்தூர் மாதிரி ஆட்டினா அவரும் பயப்படுற மாதிரி பண்ணாதம்மா. ஆளை கூப்பிடுங்க. சுவாமி தங்கச்சி, என் தங்கச்சி என்ன சிச்சுப்பா. தங்கச்சி, நம்ம இடத்துக்கு சாமி வந்திருக்குதா? எந்த சாமி? யார் போகானே? இல்லடா, நாரதர். தங்கை, நமது குலப்பண்பு குன்றாமல் வந்திருக்கு. பணிவாக வரது கொடுத்து தங்கை. சரிண்ணா. அண்ணன் ஒன்று முக்கியமான விஷயம் சொல்ல முடியும். என்னன்னு? லேசா நெஞ்சு வலிச்சிச்சு. கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போனேன். டாக்டர் என்ன சோதிச்சு பார்த்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? தங்கராஜ், உன் இதயத்துல இந்த தண்டி ஓட்டம் இருக்கு. இதயமே இருக்கலாம். இந்த தண்டி ஓட்டம் இருக்கு. அப்பதான் சொன்னேன் டாக்டர், அது ஓட்ட இல்ல டாக்டர், என் தங்கச்சி மீனாட்சி வந்து போற வாச கதவுன்னு சொன்னேன். இந்த ஓட்டையெல்லாம் அழைக்கிறதுக்கு மிஷின் இருக்குடி. உள்ளவா இந்த ஓட்டையை சிமெண்ட் வச்சு அடிச்சாலும் தண்ணி ஓட வைக்க முடியும். இது புலி, அது பாராது. தங்கச்சி வாரிகள் Thank you.
இன்று உங்களுடைய வரம் நல்வரமாக விடவிட்டும் சுவாமி. இதுவோ காரணம் தாங்கள் எங்கள் நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்களால சகல மோட்சம் விதத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். கால நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு எங்கள் நாட்டில் உள்ள அனைவரும் குடிவார அவர்களுடன் நாங்களும் சேர்ந்து நலமாகவும் வளமாகவும் வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. ஆமா, நல்ல ஆசீர்வாதம் பல. சாமி சாமி ஒரே ஒரு வரம் கொடுக்கணும் சாமி. என்ன வரம்? இந்த ரெண்டையுமே நான் தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். ஆனா ஒரே ஒரு சங்கடம் சாமி, கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆக போகுது, இன்னும் ரெண்டுக்குமே சேர்ந்து நிக்க மாட்டீங்க. போயிட்டு வரவா காலையில கண்டிப்பா இருப்பீங்க, வந்தீங்கன்னா 2 துணி தருவேன். ஏண்டாமா இந்த ஜோடி எப்படி இருக்கு? அந்த உலகத்தையும் இந்த உலகையும் தள்ளி விடுங்க. சரி போய் காவல பாருங்கம்மா. கண்டு புண்ணியவதி இல்ல, நம்ம பண்ண விதி.